வணக்கங்க. நான் எதுக்கு பையன் பேசுகிறேன். ஹாய் குட்டிஸுங்கெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் வந்தது வீட்டிலலாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்களா? உங்கள் அம்மா அப்பா பேச்செல்லாம் கரெக்டாக கேட்குறீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிச்சுக்குங்க. நல்லா அறிவாளியாக இருங்க, புத்திசாலியாக இருங்க. டெய்லி குப்பாயம்மா சேனலில் பாருங்கள். பார்த்து அறிவை வளர்த்திக்கிங்க. நல்ல கதைங்களையெல்லாம் கேளுங்க. புத்திசாலித்தனமாக நடந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்கணும். சரியா? இப்போ இன்றைக்கி உங்களுக்காக ஒரு கதை, சின்ன கதை. சரியா? அந்த கதை கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு சிட்டுக்குருவி, ஒரு காக்கா, ஒரு நரி, மூணுமே இருந்துதான். அப்புறம் அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணும்? நல்லா அழகாக வீடு கட்டி ஒவ்வொரு இதாக எடுத்துகிட்டு வந்து அழகாக வீடு கட்டி அதில் 2 குஞ்சுங்க, சிட்டுக்குருவிக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அப்புறம் இந்த காக்கா என்ன பண்ணும்? சொன்ன இந்த மரத்தில் அப்படி இந்த முள், இந்த வேலி முள் இருக்குது பார்த்தியா, அதுன்னு இந்த தட்டுக்குச்சி இது கணத்தையும் கடி போட்டு காக்கா கூடு மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த கூடு மாதிரி கட்டி, அதுக்கு குழந்தைங்களும் இல்லை, அது கூடு மாதிரி கட்டி அது அப்படியே அந்தரத்தில் அப்படியே ஆடுமா. மழை எல்லாம் பேஞ்சா அப்படியே பொத்துக்குட்டின்னு உழுகுற மாதிரி அது அப்படியே ஒழுவிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த நரிக்கு எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு கிடக்குது. இப்படியே இல்லை பல வருஷமே எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்களாம். இந்த நரி என்ன பண்ணியிருக்குது, ஒரு நாள் என்னோட நம்ம வாழ்க்கை இப்படியே போகுது, எல்லாம் அழகாக பிழைக்கிறாங்க, இந்த சிட்டுக்குருவியெல்லாம் நம்ம உருவத்துலேயும் சரி சின்னது, புத்தியிலையும் சரி சின்னது, இந்த சிட்டுக்குருவியெல்லாம் இப்படி வீடு கட்டி நல்லா வசதியாக பிழைக்குது, இந்த காக்காயும் வீடு கட்டி பிழைக்குது. ஆனால் நாம் தான் ஒன்றுமே இல்லாமல் இப்படியே இருக்கிறோமே, கடவுள் நம்ம இப்படி படைச்சிட்டானா சரி அப்படின்ட்டு அது பாட்டுக்கு நினச்சிட்டு வருதான். இந்த காக்கா என்ன நினைக்குது? அப்படியேங்கப்பா இந்த சிட்டுக்குருவி பாரு எவ்வளோ அழகாக வீடு கட்டி ஒரு 2 குழந்தைங்களோட எப்படி பிழைக்குது பாரு, நம்மளுக்கு தான் ஒன்றுமே இல்லை, நாம் என்ன வீடு இப்படி திக்காளுக்கு ஒரு தட்டை போட்டு மேய்ஞ்சிட்டு வச்சுட்டு இருக்கிறோமே, நம்மளுக்கு என்றைக்கு நல்ல காலம் பிறக்குதப்போ அப்படின்ட்டு இந்த காக்காயும் நினச்சிட்டு இருக்குதா. இந்த சிட்டுக்குருவி நோம்பி வந்துருச்சாமா. அப்புறம் அந்த நோம்பிக்கு என்ன பண்ணுது? நெல் குத்தி போய் மாவு இடித்து அதிரசம் முறுக்கு இதெல்லாம் சுட்டு நல்லா எல்லாம் பாத்திரத்துலலாம் அடுக்கி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு இட்லி பலகாரமெல்லாம் செஞ்சு எல்லாம் புருஷ பிள்ளைங்களோட எல்லாம் சாப்பிட்றாங்களாம். இந்த காக்கா என்ன பண்ணிச்சா, நாம் ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லையே, இப்படி நாம் இருக்கிறோமே அப்படின்னு விஷத்தோடு உட்காந்துருந்துதான். மழை பிடிச்சிருச்சா நோம்பினாள். அப்புறம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்துதான். உட்காந்துக்கிட்டு குருவி, சிட்டுக்குருவி என்னென்னு கூப்பிட்டுருக்குது, காக்கா 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 அதே இப்படி மழையில் இப்படி நனைஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு இங்கே தான் வா, நான் எங்கள் வீட்டில் தான் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சா. நீ எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன சொல்லி கேட்டுறதுக்கா அப்படின்னு கேட்குதான். ஆனால் நானும் ஒன்றும் சொல்லி கேட்க மாட்டேன், வா இப்படி ஏன் பாவம் நனைஞ்சிட்டு உட்காந்துருக்குறவா, எங்கள் வீட்டில் தான் வந்து படுத்துக்குவா அப்படின்னு சொல்லிச்சா. சரி அப்படின்ட்டு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டு, சரி அக்கா நீ போய் அட்டாயிரம் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சாங்க. இந்த காக்கா என்ன முடிச்சு சரின்ட்டு போய் அட்டாயிரம் போய் படுத்துக்கிச்சா. அங்கே தான் இந்த சிட்டுக்குருவி இந்த பலகார அதிரசம் முறுக்கு எல்லாம் அட்டாயிரம் மேலே வச்சுருக்குது. இந்த சிட்டுக்குருவி அல்ல அந்த சரி அங்கே தான் இருக்குது இருட்டு அப்படின்னு சொல்லி சரி படுத்துக்காக்கா அப்படின்னு தலகாணி அதெல்லாம் கொடுத்து படுக்க வச்சிருச்சா. இந்த காக்கா என்ன பண்ணிருச்சு, அந்த அதிரசம் முறுக்கு எல்லாத்தையும் தின்னு போட்டு வெடி காலை நேரமாக எந்திரிச்சு ஓடிடுச்சாம்மா. அப்புறம் காலையில் எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு இந்த சிட்டுக்குருவி புருஷ பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு புருஷம் இருந்துட்டு எங்கே 2 அதிரசம் எடுத்துகிட்டு ஓடி சாப்பிடலாம் அப்படின்னு. அப்புறம் போய் அது பானக்குள்ளே கை விடுறா, முதல் பீதான் போகுதா, அப்படியே காக்காயெல்லாம் பெண் வச்சுட்டு போயிடுச்சா. அப்புறம் முதல்ல போகுதா, இதோட எப்படி போகுது அப்படின்ட்டு அந்த பானைகளை எடுத்து பார்க்குறப்ப வெறும் இதாக கிடக்குதா. அப்புறம் ஏங்க அந்த காக்காய்க்கு நம்ம நல்லது செஞ்சு
அது வாரம் இப்படி பழி வாங்கிட்டு போயிடுச்சு நம்மளை, அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கொடுத்துட்டு புருஷங்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சா. இந்த காக்கா என்ன பண்ணி இருக்குது, திங்கி தின்னு போட்டு அப்படி பறந்து போய் ஒரு மரத்து மேலே உட்காந்துதான். அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த நரி வந்து காக்கா வாயில் வடைய வச்சுருக்குது, ஏதோ காக்கா எது கேட்டால் தருமா நம்மளுக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்ததாம்மா. அப்புறம் காக்காக்கா காக்காக்கா எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு நரி கூப்பிட்டு கேட்டுதான். நரி அதுக்கு காக்கா இருந்துட்டு ஐயோ நம்ம பேசினா வடை விழுந்துருப்பேன், அவன் தின்னு ஓடுவானே அப்படிங்கிறது நினைக்குது. பேசவே இல்லையா. அடக்கு ஏன் நான் கூப்பிட்றது நீ கம்முனே இருக்கிற அப்படின்னு தான். அப்புறம் பொழுதுனிக்கும் கேட்குங்கடி, ஆனால் நான் எங்கே தான் போனான்னு எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு கத்துச்சாப்ப காக்கா. அது வடை பொத்து விழுந்துருச்சா. அந்த வடைக்கு நரி எடுத்து தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குதா. ஏன் நான் போய் ஏமாற்றி அதை இதையும் சொல்லி அவன் வீட்டில் நான் படுத்திருந்து அவன் நல்லது செஞ்சான் எனக்கு, நான் வந்து தின்னு போட்டு சரி மத்தியானத்துக்கு அவன் பண்ணி வடை தூக்கிட்டு வரங்கடி, நீ என் வாய் பிடிங்கி நீ திங்கிறைய நீ அப்படின்னு கேட்டுதான் இந்த காக்கா. எதைய இந்த நரிய ஆட நீயும் கஷ்டப்பட்டு சொல்லியா, நீ ஓசுறது எடுத்துகிட்டு வந்தியா, சரி அதனால என்ன விடு, நீயும் ஓசுக்கு தின்ன நானும் ஓசுக்கு தின்னேன், ரெண்டுக்கும் சரியாக போச்சுப்பா அப்படின்னு தான். ஏன் எப்படி சரியாக போகுது அப்படின்னு வந்து ஒரு மண்டையில் ஒரு நக்குன்னு ஒரு கொத்துச்சாமா காக்கா. அப்புறம் இந்த நரி என்ன முடிச்சு, ஏண்டி என்னைய நீ கொத்துறேன் அப்படின்ட்டு அப்படி கழுத்து பிடிச்சி இது பண்ணிச்சா. இந்த கதை நல்லா கதையை ரசிங்க, கதையை கேளுங்க. நீங்கள் கதை கேட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு கிட்டே சொல்லிவிட்டு நல்ல நல்ல பிள்ளைங்களாம் நடந்துக்கணும். பாய்.